ஹாய்! இன்னைக்கு நம்ம மும்பையிலே ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்டான பாவ் பாஜி ரெசிபி வீட்லயே சிம்பிளா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வெல்கம் டு அகிலாஸ் குக்கிங் ஸ்டேஷன். என்னென்ன இன்கிரியன்ஸ் வேணும்னு கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, கொடமிளகா, பீன்ஸ், கேரட், பட்டாணி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவி வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து நம்ம வெஜிடபிள்ஸை மட்டும் குக்கரில் போட்டு வாஷ் பண்ணி வேக வச்சுக்கலாம். பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி, அப்புறமா உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் குக்கரில் போட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம கிரேவி தாளிக்க போகிறோம். அடுப்பு பற்ற விட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானோடனே அதில் கொஞ்சம் பட்டர் போட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இது ஃபுல்லாக பட்டரில் தான் தாளிக்கணும். பட்டர் நல்லா மெல்ட் ஆன உடனே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் போட்டுக்கலாம். தாளிப்புலாம் இதுக்கு எதுவும் கிடையாது. ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம தக்காளியும் கொடமிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். அது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கணும். மஞ்சள் பொடி போட்டதுக்கப்புறமா இதுக்கு நான் வந்து இன்றைக்கி பாவ் பாஜி மசாலா மட்டும்தான் போட போகிறேன். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா போடுறேன். போட்டு அதை நல்லா வதக்கிட்டு நம்ம காய்கறி வேக வச்சுருந்த தண்ணி இருக்குல்ல, அதையே வேஸ்ட் பண்ணாமல் இதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். அது கொஞ்சம் வெங்காயம்லாம் நல்லா வெந்த உடனே ஃபஸ்ட்டு இந்த மிக்சரை நல்லா இப்படி ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா பாவ் பாஜி வந்து நல்லா மேஷாக இருக்கணும். இன்பிட்வீன் வந்து இந்த காய்கறியும் நம்ம மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருந்த காய்கறியும் இதில் போட்டுடலாம். இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதையும் நல்லா ஒரு மேஷரை வச்சு அகைன் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ மேஷ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பாவ் பாஜி வந்து நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்துக்கு தான் உப்பு போட்டோம். ஸோ இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான எல்லா உப்பையும் நம்ம போடலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு பாயில் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வாட்டர் ஊற்றிருக்கோம். கலந்துட்டு ஒரு பாயில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம கடைசியாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். அப்புறம் பட்டரும் அதே மாதிரி எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் போட்டு கொஞ்சம் பட்டர் மெல்ட் ஆன உடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டா நம்மளோட பாஜி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாவு வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். கடையில் வாங்கின பாவு தான். கல்லில் பட்டர் போட்டு அதில் கொஞ்சமாக பாவ் பாஜி மசாலா போட்டு கொத்தமல்லி போட்டுட்டு இந்த பாவை இப்படி ரெண்டாக நறுக்கி 2 பக்கமும் பட்டர் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட பாவு ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பாவ் பாஜி ரெடி ஆகிடுச்சு. இந்த பாவ் பாஜி வந்து ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லாமல் டின்னர் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.